ராஜா எம்பி ஒரு மோசமான வார்த்தையை புரட்சியாளரை பற்றி சொன்னார். அப்போ அண்ணா திமுகவில் இருக்க ஒருத்தம் கூட பதில் சொல்லலை, நான் தான் பதில் சொன்னேன். யாரா நீ? உங்கள் தலைவருக்கே கடன்லேருந்து மீட்டவர் எங்கள் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலில் பேசினேன். அது ஒரே வாரத்தில் 3 லட்சம் பேர் பார்த்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய நேயர்கள் இங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை, அடுத்த நாளே இன்றைய முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே என்னை பற்றி பேசினார். எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியவுடன் எம்ஜிஆரிடம் அன்பு கொண்டவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு பெரிய பாராட்டு தான். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. ஒன்றிணையணுங்கிறாங்க. எதையா ஒன்றிணையணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்? கருணாநிதி கோபாலபுரத்தில் 4 வீடு வாங்கிட்டாரு, கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொன்னார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு சசிகலா கொள்ளையடிச்சதுக்காக ஜெயிலுக்கே போயிட்டு வந்துடுச்சு. அதையும் சேர்க்குறேங்கிறான் கட்சியில். அந்த மாதிரி ஒரு கட்சியில் நாம் இருக்கணுமா? தலைவரின் 108வது மனிதநேய தினம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் மற்றும் சென்னை கெத்து யூடியூப் சேனல் ஆகிய சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு 10-15 தடவை ஃபோன் பண்ணியிருப்பார். நான் இருக்கிறது திருவான்மியூர், அங்கேருந்து இன்னொரு மூலைக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நானே சொல்லிட்டேன். ஆமாம், அநேகமாக அருமை சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுடைய பேச்சை நான் 100க்கு 100 வழிமொழிகிறேன். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதில் நான் உடன்படுகிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் ஐயா திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் திரு ராஜு அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். ஷீல்டு இல்லை, ஷீல்டு அப்படியே இருங்கய்யா.